ஸோ இந்த வீடியோவில் யாராச்சும் தமிழ் டப்பர்ஸோட கன்னிங்க யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 4th கிரேட் நிஞ்சா வர முன்னாடி இருந்த நருட்டோ ஷிப்டன் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்டில் கிடையாதுன்னு சொல்லணும். அதுவும் ஒரே எபிசோட்லேயே கண்ட கருமத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒபிட்டோ விஷப்பாமுன்னு சொல்றது, அவளை நான் தான் அனுபவிப்பேன் அப்படின்றதா சொல்றது. இவன் முழுசா நான் தான் அனுபவிப்பேன். சார் வடகரியாலும் போலாக்குது என்னையாது இதெல்லாம் என்ன டைலாக்னே தெரியல. ஸோ எனிவே கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வீடியோக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன் தந்தீங்க அப்படின்னா ஹைப்னு பட்டன் இருக்கும், அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே உங்களை மாதிரியே வந்து நருட்டோ மேல கண்ணியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் உடகேஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலாக யாருக்கு அப்படின்னு கேட்டால் அக்குக்கு தான். அக்குக்கெல்லாம் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சே பார்க்கல நான். பட் இருந்தாலும் வந்து கூட கக்காஷி ஜாபுசா பற்றி கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குப்பா. ஸோ அதை பற்றி எல்லாம் பேசுவோம். அக்குக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இங்கே அக்குவே பிரச்சனையாக இருக்குது. இந்த நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல அப்படின்னு தெரியல. மேபி நருட்டோ ஸ்டூடெண்ட் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் அக்கு ஒரு மேலு ஃபீமேல் கிடையாது அப்படின்னு. ஐ திங்க் இந்த எபிசோட பார்க்கும்போது அக்கு வாய்ஸே கேட்குறேன். ஐ திங்க் வந்து நருட்டோ கிளாசிக்கில் ஒரு 10வது எபிசோட 11 எபிசோட அப்போ அக்கு வருவா. அப்படி வாய்ஸை கேட்கும்போது நம்மளுக்கு வந்து இப்படி சொல்றது அவங்க திங்க் சொல்றது நம்மளுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அக்குல ஃபீமேல் நினைப்போம், ஆனால் வந்து பார்த்தா மேல்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸும் சரி ஓகே மேல் தான் போல அப்படின்ற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மேலா ஃபீமேலா அப்படின்னு தெரியாது. ஸோ பார்த்தோம் நல்லா புரிஞ்சுது. இப்போ அக்குன்ற ஃபீமேல் கிடையாது மேலு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடையாது, சின்ன குழந்தை கூட தெரியும். அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுமே அப்படியே பச்சையா வந்து பொம்பளை வயசு கொடுத்து வச்சிருக்கானுங்க அக்குக்கு இருக்கு. அப்படின்னா அக்குவை நம்ம மேல் நினைச்சு பார்த்தாலுமே அந்த மேல் ஒண்ணு வர மாட்டுது. இந்த அக்குவே பொண்ணுதான் போல. ஒரு இந்த அக்கு எப்படி சொல்றது, அந்த அக்குவை பார்க்கும் போதோ வாய்ஸ் கேட்கும் போதோ அந்த மேல் மாதிரி வந்து மைண்ட் செட்டே இல்ல. நானும் தலைய அவர் மேலு நினைச்சு பார்த்துட்டு இருக்க. ஃபீமேல் வாய்ஸ் கேட்க ஃபீமேலே மாறட்டா. அந்த கருமத்தை நானும் வைக்கிறேன். கேளுங்க, முதல்ல வந்து நருட்டோ கிளாசிக்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத வைக்கிறேன். அதுக்கப்புறம் நருட்டோ ஷிப்டன்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத வைக்கிறேன். ஓகேவா? ஸோ எடிட்டரே முதல்ல நருட்டோ கிளாசிக்கா போடுறா. ஆனா எனக்கு அப்ப வேற வழி தெரியல. அப்ப கூட நீ என்னை இப்படிதான் திட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஜாபூசா. ஸோ இந்த வாய்ஸ் கேட்கும்போது அவள் பார்க்க என்ன தான் ஃபீமேலாக இருந்தாலும் அவர் மேலு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அக்செப்டன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வந்து இப்போ ரிலீஸ் பண்ண தெரியுமா அக்குவோட வாய்ஸே, அதை அப்படியே போட்டு காட்டுறேன். அதை பாருங்களா. நீங்க எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நீங்க இப்பவே ஸ்ட்ராங்கா தான் தெரியுறீங்க. இது போதாதா? கண்டிப்பா இதுக்கப்புறம் அவன் இன்னும் பலசாலியாவா. ஸோ பார்த்தீங்களா, இதுக்கும் வித்தியாசங்கள் இல்லை. ரெண்டுமே வந்து செட்டே ஆகலை. ரெண்டுமே வேற வாய்ஸு. இந்த வாய்ஸை கேட்கும்போது 1% கூட அக்கு மேலு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்றது டி. மேபி வந்து இதே ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட சரி ஓகே, டப்பர்ஸ் யாரும் வந்து நருட்டோ பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக லெட் பண்ணிட்டு போயிருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ எபிசோட்ஸ் போயிடுச்சு அப்படின்னும் போது இதை கூட வந்து பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ இதுக்கு இவ்வளோ பேசுறியா ப்ரோ அப்படின்னு கேட்டா இதுக்கப்புறம் ஜாபூசா வந்து டேலாக் ஒன்று சொல்லுவான். அதில் நருட்டோவே பொண்ணுன்னு சொல்லி வச்சுக்கிறானுங்க. அதையும் போடுறேன் பாருங்களா. நீ நல்லா வளர்ந்துட்ட, கூட இன்னொரு பொண்ணு இருந்துச்சே அது எங்க? இவனுக்கு என்னத்த டப் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கே ஒன்றும் புரியுமா இல்லை புரியாதா அப்படி சுத்தமாக தெரியல. அதுவும் இந்த கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே எபிசோட்ல இவ்வளோ மிஸ்டேக்கு. இதையும் நான் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் இல்லாமல் கண்டுபிடிச்சேன். இங்கிலீஷ் சப்டைட்டில் இருந்தால் கூட எவ்வளோ மாற்றம்னு எனக்கே தெரியல. இந்த எபிசோட பொறுத்த வரையுமே கே அக்குதண்டா கே நருட்டோவை கேவா மாற்றி வச்சிருக்கானுங்கடா. மேபி எடிட்டருக்கும் தெரியலையா, இல்லை வந்து ஜாபுசா கொடுத்தாரு அவளுக்கு தெரியலையா, எவனுக்கு எதுவுமே தெரியலையா, எதுவுமே எனக்கு தெரியல. இல்லை வந்து மேபி எல்லாத்துக்கும் ஒரு மேனேஜரை பார்த்துட்டுமா இந்த மேனேஜரை உட்கார வச்சு நருட்டோ ஃபுல்லா பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பார்க்க வச்சுனா அவருக்கெல்லாம் தெரியும் போல. இந்த டப் பண்றவங்களே முக்கால்வாசி பேர் நருட்டோ பார்க்கல போல. அதனால வந்து ஏதோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. சாரி, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேசிக்கலா வந்து உன் பக்கத்துல ஒரு பையன் இருந்தான், ஏண்டா நருட்டோவை சக்குரா பார்த்து உன் கூட ஒரு பொண்ணு இருந்துச்சேன்னா சக்குரா கூட வேற என்னடா பொண்ணு இருக்கு. நான் கூட சாஸ்கே நினைச்சேன் ஒண்ணு. சரி சாஸ்கே ஏதோ அந்த எபிசோட்ல பெரிய முடி வச்சிருப்பானே, சரி சாஸ்கேவை தான் ஜாபுசா தப்பா சொல்றான் அப்படின்னு பார்த்தா அவன் கேட்க நருட்டோ காட்டுறானுங்க. உள்ள வாய்ஸும் தப்புதவா பண்றானுங்க, டைலாக்கும் தப்புதவா பண்றானுங்க, எல்லாமே தப்புதவா பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த உருப்படியா வந்து டப் பண்றது ஒரே ஆள சாஷ்வித் போல. அதனால நருட்டோ கவர் பண்ணதான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இனாட்டா சக்குராவை வந்து கூட ஏதோ ஒரு 30 எபிசோட் தொடர்ந்து காமிச்சா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். சக்குரா எதுவும் பேசக்கூடாதுப்பா, ஏன்னா சக்குரா
ஹினாட்டாவும் நல்லா பண்ணி தான் இருக்காங்க. ஹினாட்டாவும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய டைலாக்ஸ் தான் கிடையாது. பட் இது மாதிரி சைடு கேரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது வந்து நமக்கு எல்லாம் தெரியுதுல இல்ல இவ்வளோ மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு. ஒரு பையனை போய் பொண்ணுன்னு கூப்பிட்டு வச்சிருக்காங்க. ஒபிட்டோனால அங்க போயிட்டு வந்து உராட்சி மாறு விஷப்பாம்பு அப்படின்னுக்கிறான். அவளை நான் தான் அனுபவிப்பேன் அப்படின்றான். இதுனா என்னடா டைலாக் கேட்டா ஒபிட்டோ இன்னும் எவ்வளோ லவ் பண்ணுவான். அவன் போயிட்டு இப்படி போய் டைலாக் சொன்னா இதுனா ஃபுல்லா கதையா மாறுதுடா. இதை நான் கச்ச கொண்டு வச்ச மாதிரி உனக்கு எவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் அதுவும் இந்த இன்னைக்கு 2 எபிசோட் ரிலீஸ் இருக்கா, அந்த 2 எபிசோட் இன்னும் என்ன கொடுமை இருக்குன்னு சுத்தமா தெரியல. நான் ஒரு 4-5 எபிசோடு பார்த்துட்டு சரி ரிவ்யூ போடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த வாய்ஸை பத்தி பேசியே நான் பார்த்தீங்க வந்து இப்போதானா போன வீடியோவில் கழுவி ஊற்றிட்டு வந்த நருட்டோ. அதுக்கே வந்து நிறைய கமெண்ட் ப்ரோ கொஞ்சமாச்சும் நருட்டோ இப்போதான் ப்ரோ வருது, நருட்டோ இப்போதான் ப்ரோ வருது, நருட்டோ வந்தா போதும் ப்ரோ அப்படின்ற மாதிரி கமெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ரீப்ளே கமெண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ ஸ்டில் உண்மையாக சொல்ல போனா நம்ம சேனல்ல இது வரைக்கும் கமெண்ட் வரும். பட் வந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரீப்ளே கமெண்ட் நான் மட்டும் தான் பண்றேன், மிச்சம் யாரும் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ஒரு 2 month 3 month தான் வந்து நம்ம சேனல் எவ்வளோ க்ரோ ஆகிறதுனால வந்து ஒரு கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்து ஐ திங்க் மக்களே வந்து ரீப்ளே கமெண்ட் தான் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ எனிவே பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ நீங்களுமே என்ன சொல்றீங்கன்னா ப்ரோ நருட்டோ வந்தா போதும் ப்ரோ, நருட்டோ இப்போதைக்கு வந்தாலே போதும் ப்ரோ, தமிழ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு நீங்க வந்து பேசியிருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறது நருட்டோக்கு சூப்பரா இருக்கும். பட் தமிழ் டப்பிங் கம்யூனிட்டிக்கு ரொம்ப கேவலமா தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியல அப்படிங்கல நருட்டோ கிளாசிக் வந்ததுல இருந்தே வந்து நருட்டோ தமிழ்ல பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லாத ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்காங்கப்பா. நருட்டோ தமிழ்லே பார்க்காத, அனிமேவே தமிழ்ல பார்க்காத அப்படின்னு சொன்ன ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நானா முட்டு கொடுத்து பேசுறேன் நருட்டோக்கு தமிழ்ல பாருங்களா அப்படின்னு. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல இருந்து இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் அங்கே இருக்குது அப்படின்னா தமிழ் டப்ளோட சூப்பராக இருக்குது, தமிழ் டப்ளோட அனிமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற இடத்துல வந்து நின்றுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தேட்டர்லேயே அனிமேலாம் தமிழ் டப்பில் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து எஃபர்ட்ஸ் வேணும், இன்னும் வந்து தமிழ் டப்பிங்லாம் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருடைய ரியாக்ஷனுமே இருக்கும், எல்லாருடைய ஆர்வமாகவே இருக்கும். இது மாதிரி சமயத்தில் இது மாதிரி சில்ட்ர மிஸ்டேக், இது மாதிரி பையனை பொண்ணுன்னு சொல்கிறது, இந்த விஷப்பாம்பு ஐயோ அந்த டேலாக் எல்லாம் பார்த்துட்டு நல்லா மாறி ஆகிட்டேன். ஸோ இது மாதிரி வந்து சில்லத்தனமான மிஸ்டேக் எல்லாம் விட்டுன்னு இருந்தோம் அப்படின்னா ஸ்டில் வந்து நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு. ஏதோ வந்து இப்போ இது சின்ன இப்போ உராட்சி மாதிரி விஷப்பாம்புன்னு சொல்லிட்டானுங்க, நம்ம நருட்டோ பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டானுங்க வச்சுக்கியா. நாளைக்கே ஒரு டேலாக் வேக்கப் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலாக் வரும். அப்போ மதுரா நிகர்சரத்துக்கு எழுந்துவா அப்படின்னு சொல்றதுக்கும் உண்மைக்கு ஏஞ்சி வாடா அப்படின்னு சொல்றதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த இடத்துல வேக்கப் டு ரியாலிட்டிக்கு பதிலாக வேற டேலாக் போடணும் வச்சுக்கியா, அந்த எபிசோடு நம்மளால மாற்ற முடியாது. நம்ம கடைசி வரையும் வந்து தமிழ் டப்பிலையும் வேக்கப் டு ரியாலிட்டியோட வந்து எப்படி சொல்றது அதுக்கு ரீகேப்ஸி நான் பார்க்கவே மாட்டோம். அந்த வேக்கப் டு ரியாலிட்டி மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எவனுக்குமே தெரியாது. ஸோ இது மாதிரி விட்டுன்னு போனால் கடைசியாக வந்து நீங்களும் சரி நானுமே சரி தமிழ் டப்பில் இருக்கிறத வச்சு பார்த்துட்டு கொம்முன்னு போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து தமிழ் டப்பிங் பற்றி நான் கழுவி ஊற்றுற மாதிரி என்ன மாதிரி நானாச்சோ பரவாயில்ல ஓரளவுக்கு இப்படி பேசுகிறேன். இன்ஸ்டா பக்கம் போனீங்க நான் வச்சு கலாச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வச்சு. ஸோ அது மாதிரி பண்ணுற ஆளால் வந்து ஏதோ வந்து ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிடுவோம், தமிழில் பார்த்துருப்பானுங்க. அது மாதிரி மக்கள் என்னடா தமிழ் இவ்வளோ காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாப்பனீஸ் போயிட்டானுங்க அப்படின்னா தமிழை பார்க்க யாருமே இருக்க மாட்டாங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் அனிமே ஸ்ட்ரைட்டாக டவுன்ஃபால் தான். ஸோ டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னா தமிழ் இண்டு போயிடும். தமிழ் இண்டு போயிடுச்சுன்னா பாதி பேர் பார்க்க மாட்டானுங்க. பார்க்காம அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ்லேயே வந்து இதோ ஒரு சொல்கிறது ஒரு இப்போ 2 லட்சம் பேர் பார்க்குறானுங்க அப்படின்னா அது ஒரு 50,000 60,000 70,000 ஆகும். அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு ஒர்க் வந்துடும். ஜாப்பனீஸ் இங்கிலீஷை பார்க்காம அப்படியே வந்து அனிமே ஃபுல்லாக வந்து எப்படி எவ்வளோ வேகத்தில் வந்துச்சோ அதே வேகத்தில் திரும்பி போன கதையாக போயிடும். ஸோ ஒரு விஷயத்தை அவங்க பக்கம் இருந்து கொடுக்குறதும் சரி நம்ம பக்கத்தில் பார்க்குறதுமே சரி நம்ம வந்து 2 பக்கமும் நல்லா இருக்கணும்டா. அவனுக்கு எதை வேணா கொடுக்கட்டும், எதுதான் நல்லா இருக்குது, நருட்டோ வந்தா போதும் அப்படின்னா நாளைக்கு இதோட பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நருட்டோ வந்தா போதும் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதெல்லாம் நம்மளால அப்போ சொல்லவே முடியாது. நம்ம அப்போ சொன்னாலுமே அது வந்து ரீகேப் ஆகவே ஆகாது. இப்போ 267 எபிசோடு இன்னைக்கு போட்டான், அது ஃபுல்லாக தப்பாயிடுச்சுன்னா இதே 267 எபிசோடு அப்படி நாளைக்கு போடுவானா. ஸோ தயவு செஞ்சு இந்த வந்தா போதும் அப்படின்னு சொல்றதை நிப்பாட்டுறங்க. வருது ஒழுங்கா வரட்டும் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சமாக நினைங்க. ஏன்னா நம்ம வந்து 1 வருஷம் வெயிட் பண்ணிருக்கோம் நருட்டோ ஷிப்டன் 4th டேட் நிஞ்சா வர பார்க்கறதுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ மேபி வந்து நான் அவ்வளோ பேர் நருட்டோ கண்டினா கிடையாது, நருட்டோ இந்த ஃபேவரட் அவ்வளோதான். ஸோ வந்து நருட்டோ அவ்வளோ பேர் கண்டின்னு சொல்ல மாட்டேன். பட் வந்து நீங்கள் நருட்டோ கண்டினா இருந்திருப்பீங்க. ஸோ 1 வருஷம் நீங்கள் எல்லாம் ஊந்து வெயிட் பண்ணதுக்கு இந்த நிரப்பி தான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா இல்லையான்னு தெரியல. ஐ திங்க் வந்து எனக்கு அப்படிதான் தோணுது. ஸோ கொஞ்சமாச்சும் வந்து தெரிஞ்ச ஸ்டூடியோவில் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க, தயவு செஞ்சு போய் நருட்டோ பார்த்துட்டு சொல்லுங்க அவங்க கிட்ட போயிட்டு. இதில் இன்னும் கொடுமை கக்காச்சி கோரில் வேறு, கக்காச்சி கோரில் மாறி இருக்கா இல்லை வந்து அவர் கோல்டு கில்லு பிடிச்சிருக்கா அப்படின்னு சுத்தமாக தெரியல. அந்த கோரெலாம் வந்து அந்த கோரிலுமே ஒரு மாதிரி தான் இருக்குது இந்த எபிசோடில். ஸோ அக்குக்கு வாய்ஸில் மிஸ்டேக்கு, ஜாபுசாக்கு அங்கங்கே டைலாக்ல மிஸ்டேக்கு, கக்காஷிக்கு வாய்ஸே மிஸ்டேக்கு. ஸோ எதுவுமே நான் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ டப்பிங் ஸ்டூடியோவில் நருட்டோக்கு டப் பண்ணுறவங்க மேபி நருட்டோ பார்த்துட்டு வந்து டப் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நானுமே நினைப்பேன். இல்லை அட்லீஸ்ட் மெயிலில் இருக்கிற ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம் சரி வாய்ஸ் நீ இதுக்கு பண்ணுப்பா சொல்லிட்டு இந்த வாய்ஸ் நீ கரெக்டாக இருப்ப சொல்லிட்டு செலெக்ஷன் பண்ணுவோம் தெரியுமா, அவங்கள வந்து இது மாதிரி
முக்கியமான வந்து நருட்டோ பார்த்துட்டு வந்து இது மாதிரி பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நானுமே பார்ப்பேன். ஜாபுசாக்கு வாய்ஸ் கொடுத்தவர் நருட்டோவே போடுன்னு சொல்லி வச்சிருக்காரு. இவர்னா வந்து நருட்டோ பார்த்து நான் சொல்ல முடியும். ஸோ எனிவே நான் கண்டு கொண்ட மாதிரி நீங்க சில சீன்ஸ்ல கண்டு கொண்டிருப்பீங்க. ஸோ அந்த சீனும் சரி இல்லை வந்து ப்ரோ இந்த சீன்ஸ் எல்லாம் கூஸ் பம்ஸா இருந்துச்சு ப்ரோ, இந்த சீன்ல டப்பிங் சூப்பரா பண்ணியிருந்தாங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்கு சொல்லணும் அப்படி ஆசையா இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து சென்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுங்க. ஸோ சத்தியமாக வந்து நானும் வந்து நருட்டோ டப்பிங்கை பற்றி பேசி 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 எனக்கு தான் விருப்பாகுது, சீன் ஆயிடுச்சு. மேபி 4th கிரேட் நிஞ்சா வார் முன்னாடியே சூப்பராக வச்சு அக்காட்சிக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தானுங்க. இந்த வந்து வாரில் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருக்கானுங்க எபிசோடா. ஸோ எனிவே போகிறதுக்கு முன்னாடி சும்மா போகாம உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அண்ட் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.